A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalm chapter 126. ஸோ சங்கீதம் 126வது அதிகாரம். ஸோ ஒரு சின்ன சம்மரியை பார்க்கும்போது இது வந்து இட்ஸ் அகெயின் அ சாங் ஆஃப் பில்கிரிமேஜ். யாத்திரிகர் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பிரைசிங் காட், ஆண்டவரை துதிக்கிறாங்க. எதுக்காகனா அவர் பண்ண செயற்கள், அவர் பண்ண வேலைகள், அவரோட அந்த அவங்க வாழ்க்கையில் பண்ண அந்த நல்ல காரியங்கள் வச்சு என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பிரைசிங் காட். ஸோ இந்த சங்கீதக்காரர் என்ன பண்றாரு, அகைன் நம்ம பார்த்த தீம் மாதிரி இஸ் ரீகாலிங், ரிமெம்பர் பண்றாரு ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில பண்ண ஒரு நல்லதை. என்ன பண்றாரு இங்க, அவர் வந்து எகிப்துல இருந்து எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, அதை வந்து இஸ் ரீகாலிங் ஹவ் காட் ரீக்ளைம்ட் ஹிஸ் பீப்புள் ஃப்ரம் எக்ஸைல். ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்திட்டு என்ன பண்றாரு, இதுல ஆண்டவரை துதிக்கிறார். ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து Psalm chapter 126 verse 5. It says, those who sow in tears shall reap with shouts of joy. இன்னொரு வாட்டி சொல்றேன், those who sow in tears shall reap with shouts of joy. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, இந்த சங்கீதத்துல வந்து என்ன ஃபர்ஸ்ட் பாக்குறோம்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் மக்கள்ல முதல்ல இந்த சங்கீதக்காரர் என்ன ரிமைண்ட் பண்றாரு, ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரோட கிருபையும் ஆண்டவரோட கை என்ன இருக்கு எப்பவுமே இருக்குது என்று அவர் ஃபர்ஸ்ட் ரிமைண்ட் பண்றாரு. அது எப்படி ரிமைண்ட் பண்றாரு, ஸ்பெசிஃபிக்கா எப்படி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, எக்ஸைல்ல இருந்து எப்படி விடுதலை கொடுத்தாருன்றத ரிமெம்பர் பண்ணி பாக்குறாரு. அதே மாதிரி இங்க அடுத்து என்ன பண்றாரு, இந்த சத்தியம் வந்து ஒரு என்ன இல்ல, எல்லாமே நல்லதா நடக்கும், எல்லாமே பிரச்சனை இல்லாம நடக்கும்னு இல்ல, பட் இட் கம்ஸ் வித் டியர்ஸ், அழுகையோட தான் என்ன பண்ணிருக்கு. ஆண்டவர் எக்ஸைல்ல இருந்து வரப்போதும் உங்களுக்கு தெரியும், எகிப்துல இருந்து வரப்போதும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். சுலபமா இல்ல சொகுசான வழியில கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணாங்க, ஆனாலும் இஸ்ரேல் மக்கள் வந்தாங்க. சரி, ஆனா இங்க இந்த சங்கீதத்துல ஒரு சத்தியம் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த கண்ணீரெல்லாம் என்ன ஆகாது, வேஸ்ட் ஆகாதுன்னு தான் சொல்றாங்களே. உங்க கண்ணீர், உங்க கஷ்டங்களுக்குலாம் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, ஒரு பிலாசபி இருக்கும், ஸ்டோயிசிசம்னு சொல்லுவோம். ஸ்டோயிசிசம் சேஸ் தட் உங்க கையில இருக்கத நீங்க பார்த்துக்கோங்க, உங்க கை இல்லாதது என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. ஸோ எந்த அர்த்தமும் இல்லை, அதை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களால முடிஞ்சது செய்யுங்க, முடியாததுக்கு எதுவும் இல்லை. ஆனா நம்ம பைபிள் என்ன சொல்றதுன்னா, அந்த கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அந்த கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் மூலமா ஆண்டவர் நம்மள என்ன பண்ண, he will glorify himself. அந்த கஷ்டத்துல அவர் நம்மளை ஃபர்ஸ்ட் உருமாற்றுவார். he will first mold us and secondly his name will be glorified through our difficulties, through our temptations, through our suffering. ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்ம அறிஞ்சிக்கணும். சரி, நம்ம இதுல இருந்து அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க பாருங்க, ஒரு ஃபார்மர் எடுத்துக்கோங்க, ஒரு விவசாயி. அவர் வந்து சீடு போடுறாரு, கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் சீடு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு, அந்த தரைய, அந்த நிழல என்ன பண்ணுவாரு, அந்த ஃபுல்லா ப்ளோ பண்ணி ஃபர்டிலைசர் போட்டோ இல்லைன்னா பெஸ்ட் எல்லாம் பூச்சி எல்லாம் இல்லாம பார்த்துட்டு சாயில வந்து பெர்ஃபெக்டா செட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாரு, சீடை போடுவார். அதுக்கும் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார். அதுக்கப்புறமா அந்த எல்லாமே முடிச்சிட்டோன்னே, அவர் எல்லாம் போட்டுட்டோன்னே என்ன நடக்கும், சீடை போட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார், வெயிட் பண்ணுவார். ஆனாலும் வெயிட் பண்ண போதும் என்ன பண்ணும், அவரு தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் திரும்பி ஏதோ பூச்சி வராம வேற எந்த இதுவும் வராம என்ன பண்ணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவருக்கு அந்த செடி வளர்றது தெரியுமா, ஸ்டார்டிங் டைம்ல தெரியாது. ஆனா அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரியும் என் கஷ்டத்துக்கு ஒரு பலன் வரும். அந்த செடி வந்தோடனே அந்த செடியில இருந்து கனி வருமா, ஃப்ரூட் வருமான்னு தெரியுமா, தெரியாது, அவருக்கு தெரியாது. சில செடியில வராம இருக்கலாம், ஆனாலும் அவர் என்ன பண்ணுவார். ஏன்னா அவருக்கு என்ன தெரியும், எல்லாத்துலயும் வருதோ இல்லையோ, ஆனா நான் பண்ற கஷ்டத்துக்கு இறுதியில எனக்கு பலன் வரும்னு அவர் நம்புறாரு. அதே மாதிரிதான் நம்மளோட ஆவிக்குரிய நடையிலையும் நம்ம நிறைய கஷ்டங்களை சந்திப்போம், நிறைய சோதனைகளை சந்திப்போம். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இஸ்ரேல் மக்களும் சந்திச்சுதான் வந்தாங்க கேனானுக்கு, அதே மாதிரி நம்மளும் சந்திச்சுட்டு என்ன பண்ணுவோம், இறுதியில வருவோம். அதுக்கு என்ன இருக்கும், ஒரு பலன் இருக்கும். ஸோ நம்ம வந்து படுற கஷ்டத்துக்கு முதல்ல நம்ம என்ன நினைக்கூடாது, ஒரு அர்த்தமே இல்லை நினைக்கூடாது. இல்ல, அர்த்தம் இருக்கு. ஆண்டவர் அதை வந்து என்ன பண்ணுவாரு, காட் ஹஸ் அ குட் ரீசன். காட் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, காரணம் இல்லாம பண்ண மாட்டார். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் கூட எகிப்துல இருந்து வரப்போது ஆண்டவர் நிறைய வழியில கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் கரெக்டா கூட்டிட்டு வந்தது எந்த மாதிரி வழி தெரியுமா, ரெண்டு சைடுல மலைகள், இன்னொரு சைடு செங்கடல், இன்னொரு பக்கம் யாரு இருக்கா, ஃபாரோவும் அந்த குதிரை ஆர்மியும் இருக்காங்க, சேரியட்ஸ் இருக்காங்க. அந்த மத்தியில ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை கூட்டு போனார் வேணும்னு. ஏன்னா அங்கேயும் அவர் என்ன பண்றாரு, அவரோட வல்லமையை காட்டுறாரு, அவரோட மகிமையை காட்டுறாரு. என்ன பண்ணுவாரு, செங்கடலை பிளக்குறாரு,
இஸ்ரேல் மக்கள் தாண்டி போறாங்க. அடுத்து ஃபேரோவும் அவரோட ஆர்மி எல்லாம் என்ன பண்றாங்க, அழிஞ்சு போறாங்க. சரி, ஆண்டவர் என்ன பண்ணாலும் ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதுதான் இந்த சங்கீதக்காரர் என்ன பண்ண நம்மளுக்கு விளக்குறார். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபத்துல கேளுங்க இந்த கஷ்டத்துக்கு, ஆண்டவரே இது மூலமா நீங்க எனக்கு என்ன சொல்ல வரீங்க, இது மூலமா நீங்க என்ன எப்படி மாற்ற வரீங்க, நம்ம என்ன பண்ணோம், we should ask God to shape us, ask God to mold us, ask God to reveal himself, reveal his purpose to us. So that is what I want us to take away. சின்ன பிரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, all our tears, all our pain, all our doubts have a purpose, Lord. That is such a thought. That thought is so comforting to us, Lord, that instead of it having no meaning, having no purpose, that all our tears are serving a greater purpose, and that is to glorify you and you alone, Lord. Lord, thank you for this reminder, Lord. And secondly, Lord, give us the grace and strength to persevere through all of this, Lord, so that we become wonderful instruments of your and your glory alone. All of this in Christ's name I pray. Amen.